ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகிறார். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்கள், உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தலையானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை, கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது இந்த மாதம். சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சனி ராகு, இந்த 5 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் 3/8 அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். புதுசாக பார்த்தீங்களேனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, போட்டித் தேர்வு, போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி. ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, குருவின் பார்வையில் வேறு இருக்குது. எந்தவித போட்டிகளாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய நிபுணத்துவம் அதிகமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல குரு இருக்காரே சார், 10ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன, கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் அபரிவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா வக்கர குருவாக இருக்கிறதுனால
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதம் பார்த்தோம்னா தனகாரகனான குரு தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதை தவிர தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார், அதாவது சுக்கிரனையும் பார்க்குறார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதம் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரனும் உச்சம் பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் போய் நிற்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பிராப்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக பார்த்தேனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் தொழிலில், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 6/3/2026 சப்தமத்தில் சனி வரார். கண்டக சனின்னு சொல்லுவாள். இந்த காலகட்டத்திலேருந்து உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப்பில் நண்பர்களோட இவங்களோடலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. லூஸ் ஆகக்கூடாதீங்க, பொறுமையாக இருங்கோ. தூக்கங்கள் கலையக்கூடிய காலகட்டமாக அமையும். தூக்கங்கள் கலையிறதுன்றதை விட தூக்கம் வராத தன்மையும் வரக்கூடிய, அதிக யோசனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும். புதிய கடன் அமையும். எல்லா கடனும், பழைய கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், புது தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய வேலை கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இடம் விட்டு இடம் மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போதும் பொறுமையாக இருக்கிறது, படபடக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதை தவிர ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு சில நாட்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதாவது முயற்சிகளில் தள்ளி போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்கு 21/2/2026 22/2/2026 வரலும் 2 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக இருந்ததுனால் நிச்சயமாக தவிடுபடியாகும். இந்த மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. இது பண்ணுறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நிச்சயமாக சேரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.